ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி தான் வந்தீங்க. அப்போ உங்களுக்கு பாஜகவை கட்டுப்படுத்தணும்னா நீங்க அப்பவே விஜய் முதல்வர்னு போயிருக்கலாமே. பதவிதான் அதிகாரம் தான் முக்கியமான பாஜகவோட போயிருப்பார்ல. ஆனால் போகாம இப்போ வந்து ஒரு தமிழகத்தின் சூழல் பொறுத்து மாறி இருக்க பாஜகவோட போனால் எப்படி வெற்றி பெற முடியும்? பிஜேபி எதிர்ப்புங்கிற ஒற்றை புள்ளியில் எல்லாருமே பண்ணுறது ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இன்னும் சில ஆண்டுகளில் இந்துக்கள் மத்தியில் மோடிக்கு வந்து ஒரு பெரிய லாபத்தை கொடுத்துரும். மேலும் இவெல்லாம் பதவி வரிக்காக எதையும் செய்வான் செய்துக்கிட்டு பாஜக மேலே பழிய போடுறதே இவங்களுக்கு வாடிக்கை ஆட்சி கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக இதை வழக்கம் போலாமல் இந்தியா ஃபுல்லாக காங்கிரஸ் செய்யுதுங்கிறது தானே பாஜக வளருது. அதைத்தான் நான் சொல்கிறேன். இந்துக்கள் மத்தியில் இன்னைக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வரும். முஸ்லீம் கன்வின்ஸ் ஆகிடுவான். இந்த இடம் தான் இந்துக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி வரும் 29. அது விஜய்கிட்ட இருக்கிறவங்க அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா அவங்க நாங்கள் விஜய் மீறி ஜெயித்துட்டு வந்து விஜய் அமைச்சரவையில் மந்திரியாக இருக்கணும்னு பெருமை பேசுவாங்க. வைதிப பிள்ளைகளுக்கு வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மளோட பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி உங்களுக்கு அவரை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகா விசிகா இந்த கூட்டணி ஆட்சியில் பங்கேற்ற பின்பு நிறைய ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் சமூக வலைதளங்களே வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி விசிகாவுக்கு ஆதரவான கருத்துக்களும் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் விசிகாவோட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்கள் வந்து தன்னுடைய கட்சி பதவியிலிருந்து விலகி இருக்கிறாரு. அது திருமாவளவன் மீது குற்றம் சாட்டி விலகி இருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார்? இதெல்லாம் இயல்பாக ஒவ்வொரு கட்சியிலையும் நடக்கக்கூடியது தான். இப்போது வன்னியரசு அமைச்சரானதே பலருக்கு அங்கே கட்சிக்குள்ளே பிடிச்சிருக்கிறாரு. ஒரு அரசியல் சூழ்நிலையில் திருமாவளவன் அதில் அமைச்சரானா எம்எல்ஏ ஆகணும். எம்எல்ஏ ஆகும்போது திருச்சி கிழக்கில் தான் நமக்கு ஒரே வாய்ப்பு இருக்குது. அந்த திருச்சி கிழக்கில் ஸ்டாலினும் வந்து நின்றுடலாம். ஒரு அரசியல் கணத்துக்குள்ளே ஸ்டாலின் அந்த ரிஸ்க் எடுப்பாருங்கிற தகவல் தான் இப்போ எனக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, விஜய் 35 விழுக்காடு வாக்கு பெற்றுட்டார். அது எம்ஜிஆரோட 4-5 விழுக்காடு அதிகம். ஆனால் எம்ஜிஆர் வந்து தனி மெஜாரிட்டி பெற்றார். அது 4 முனை போட்டியாக இருந்தார் ஒரு சூழ்நிலையில். இவர் வந்து தனி மெஜாரிட்டி பெறலை. இந்த ஓட்டு வந்து ஒன் டைம் ஓட்டுன்னு திமுக கருதுறாங்க. திமுக பாயிண்ட் ஆஃப் வியூ தற்காலிக ஓட்டு தான் இது. வந்து டெம்பரரி ஓட்டு தானே அவங்க கருதுறாங்க. கருதுனா போதாது. அது ஒன் டைம் விழுந்திருக்கு, இன்னொரு டைம் விழுந்துன்னா அது கன்சால்டேட்டட் ஓட்டுன்னு அர்த்தம். அது விழல டிசிபேட் ஆகிட்டுன்னா ஒன் டைம் ஓட்டுன்னு அர்த்தம். அது நாளைக்கு உள்ள சம்பவங்களில் தான் அது பெர்மனன்ட் ஓட்டா ஒரு ஓட் பேங்காங்கிறது தெரிய வரும். இந்த கட்டத்துக்குள்ளே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அங்கே திருச்சியில் வந்து நம்ம கண்டஸ்ட் பண்ணி பெரிய அளவில் இது ஒன் டைம் ஓட்டு தான் நிரூபிக்கணும், அதுக்கு ஸ்டாலினே நிற்கணுங்கிற ஒரு முடிவுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. அப்போ ஸ்டாலின்னா அது சிக்கலாகுங்கிறதுல திருமாவளவன் பின்வாங்கிட்டதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அதை ஒரிஜினா திருமாவளவனுக்கு தான் அந்த அழைப்பே கொடுத்தாரு. இதுக்கிடையில் கட்சிக்குள்ளே வன்னியரசு வர்றதுக்கு பலருக்கு எதிர்ப்பு இருக்கும். அந்த வகையில் வன்னியரசு வந்துட்டாருன்னு சொல்லும்போது பனையூர் பாபு அந்த முடிவெடுத்து அவர் வெளியேறாரு. இது ஒவ்வொரு கட்சிக்குள்ளே உள்ள குழு மோதல்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். திருமாவளவன்னா அக்செப்ட் பண்ணியிருப்பார். வன்னியரசுங்கும் போது பனையூர் பாபுக்கு அக்செப்ட் பண்ண முடியலன்னு நான் கருதுறேன். என்னோட இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்கள் மாயாவதி சிஎம்னா அவங்க சிஎம்னு சொல்லி யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பாஜக அவங்கள சிஎம் ஆக்குது. அதே மாதிரி தேவகவுடா குமாரசாமி கவுடா ஆனார்னா அவரை சிஎம்மாக சொல்லி யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத போது நம்பர் 1 பார்ட்டியான பிஜேபி அவங்கள சிஎம் ஆக்குது. இங்கே அப்படி இல்லை. இந்த விடுதலை சிறுத்தைகள் 2 பேரும் சரி, காங்கிரஸ் 5 பேரும் சரி, மற்ற முஸ்லீம் லீக் எல்லாருமே வந்து ஸ்டாலின முதல்வர் திமுக ஆட்சின்னு சொல்லி வந்தவங்க. இதுதான் அரசியல் சந்தர்ப்பவாதம், சுயநலம், அதிகார இதுங்கிறத நாம் விமர்சனம் வைக்கிறோம். இதில் இந்த விமர்சனம் வைக்கிறதுல யாருமே தேங்க வேண்டியதில்லை. இது 100க்கு 100 உண்மை. ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி தான் வந்தீங்க. அப்போ உங்களுக்கு பாஜகவை கட்டுப்படுத்தணும்னா நீங்கள் அப்போவே விஜய் முதல்வர்னு போயிருக்கலாமே. உங்களை யார் தடுத்தா? விஜய் உங்கள்கிட்ட கூட்டணிக்கு விரும்பத்தானே செய்தார். அப்போ நீங்கள் ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லிக்கிட்டு விஜய்க்கு ஒரு மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லும்போது நீங்கள் ஸ்டாலினை கைவிட்டு விட்டு நீங்கள் போகிறது பச்சை சந்தர்ப்பவாதங்கள், எந்த மாறுபட்ட கருத்துக்கு இடம் இல்லை. அதே வேளையில் ஒரு அட்டவணை பிரிவு சகோதரர்களை பிரதிபலித்தக்கூடிய ஒரு பார்ட்டி இப்படி ஒரு அதிகார மையத்தில் வர்றதுக்குள்ள வாய்ப்பு வந்து மிக மிக அரிது. அப்படி ஒரு அதிகார மையத்தில் வந்திருக்கும் போது அதை அவங்க அவைல் பண்ணுறதுல அரசியல் ரீதியாக வந்து அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது தான். அதிகாரத்துக்காக தான் எல்லா அரசியலும். பட் அவங்க ஆனஸ்டாக கன்சிடரா மாதிரி சொல்லணும். ஆமாம், எங்களுக்கு அதிகாரம் தான் முக்கியம், அதிகாரத்துக்காக நாங்கள் வந்திருக்கோங்கிறத, எங்கள் மக்களுக்கு அதிகாரம் தான் எங்களுக்கு முக்கியம்னு ஆணித்தரமாக அவங்க சொல்லணும். அப்படி அவங்க சொன்னால் பிற வகுப்பார் வந்து அவங்க மேலே வந்து நாளைக்கு வந்து ஒரு எதிர்நிலை எடுத்துருவாங்க,
பாமக ஒரு கட்டத்தில் தோக்கடிச்ச மாதிரி தங்களையும் தோக்கடிச்சு போடுவாங்கிற அச்சம் அவங்களுக்கு இருக்கிறதுனால இதை வந்து அவங்க நியாயப்படுத்துறதுக்கு அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் அவங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம பொறுத்தளவில் ஆனஸ்டாட்டே சொல்லிட்டு போயிடலாம், எங்களுக்கு அதிகாரம் முக்கியம், அதிகாரத்துக்கு வந்துட்டோம் அப்படியே சொல்லிட்டு போயிடலாம். இதை நியாயப்படுத்துறதுங்கிறது வந்து தெள்ள தெளிவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. இல்லை, அதிகாரம் தான் முக்கியம் பொழுது குறிப்பிட்ட நீங்கள் கூட நிறைய தடவை பேசியிருக்கீங்க. பாஜக வந்து திருமாவளவனுக்கும் விசிகாவுக்கும் நிறைய ஆஃபர்லாம் கொடுத்துட்டாங்க. ஒருவேளை அதிகாரம் தான் முக்கியம் பொழுது அவர் அங்கேயே போயிருந்துருக்கலாம்ல. இப்போ இங்கே தமிழகத்துடைய அரசியல் சூழல் பொறுத்து இல்லை, அது பாஜக எடுத்திருப்பதை எப்படி பார்க்கலாம்? அந்த செய்தியை திருமாவளவனே ஏற்றுக்கல. அது மட்டும் இல்லை, அதில் உள்ள நம்பர்ஸ் அதுலேயும் வராது. எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துக்குள்ள சிபி சண்முகம், வேலுமணி இவங்கெல்லாம் அமைச்சராக விரும்பாத சூழ்நிலையில் அதுவும் வந்து நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒன்றாக தான் இருந்தது. இல்லை, திருமாவளவனுக்கு பதவி தான் அதிகாரம் தான் முக்கியமான பாஜகவோட போயிருப்பார்ல, ஆனால் போகாமல் இப்போ வந்து ஒரு தமிழகத்தின் சூழல் பொறுத்து மாறி இருக்கிறது. பாஜகவோட போனால் எப்படி வெற்றி பெற முடியும், எப்படி அதிகாரம் கிடைக்கும்? இல்லை, மத்திய அரசு பதவி அமைச்சராக இருப்பார் அவர். அப்போ தேர்தல் வெற்றிக்கு வராதுல்ல, தேர்தல் வெற்றி வராது இல்லையா? கண்டிப்பாக தேர்தல் வெற்றியும் வேணும். இப்போ இதில் வந்து இங்கே நின்னா தேர்தல் வெற்றிக்கு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு துணை புரியணும்னு அவர் நினச்சிருக்கலாம். பட் நீங்கள் பிஜேபி எதிர்ப்புங்கிற ஒற்றை புள்ளியில் எல்லாருமே பண்ணுறது ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இன்னும் சில ஆண்டுகளில் இந்துக்கள் மத்தியில் மோடிக்கு வந்து ஒரு பெரிய லாபத்தை கொடுத்துரும். பிஜேபி வெறுப்புன்னு சொல்கிறவங்கலாம் வந்து முகமூடி போட்டுட்டு தான் பண்ணுறான். ஏன் பிஜேபி இந்திய மக்கள் ஏற்றுக்கலையா? 3 தடவை 3வது மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகலையா? என்ன மக்கள் ஆதரவில் தானே அவர் இருக்கிறாரு. அப்போ தமிழகம் மட்டும் என்ன விசேஷமா? தமிழனுக்கு என்ன அப்படி என்ன இருக்குது? மராட்டியருக்கும் கன்னடத்துக்கு இல்லாத ஒன்று தனித்தன்மை தமிழனுக்கு என்ன இருக்குது? அது ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லையே. அப்போ நீங்கள் வந்து உங்களோட சுயநல அரசியலுக்கு, சந்தர்ப்பவாத அரசியலுக்கு பாஜக எதிர்ப்புங்கிறது ஒன்று போர்வையே போத்திக்கிறீங்க. அது உங்களுக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கு உங்களுக்கு கன்சால்டேட் ஆகும். இதுதானே ஒரே நோக்கம். சரி, இப்போ நினைப்போம் நான் வந்து கன்ஷிராம், பஸ்வான் இவங்கெல்லாம் பாஜகவோட இணைஞ்சு தானே அதிகாரத்தை பிடிச்சாங்க. கன்ஷிராம், பஸ்வான் இவங்கெல்லாம் பாஜகவோட இணைஞ்சு தானே அதிகாரத்தை பிடிச்சாங்க. சிராக் பஸ்வான் இன்னைக்கும் வந்து பாஜக அமைச்சரவையில் பீகார்லேயும் இருக்கிறாங்க, டெல்லியிலையும் இருக்காங்க இல்லையா? ராம்தாஸ் அதவலே மகாராஷ்டிரா இருக்கார் இல்லையா? அப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு சென்றிக்கா ஒரு தீண்டாமையை ஒரு பஸ்வான்கிட்டையும் தென் சிராக் பஸ்வான்கிட்டையும் தென் ராம்தாஸ் அதவலைகிட்டையும் மாயாவதிகிட்டையும் இல்லாத ஒரு தீண்டாமையை தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க. எத்தனை நாள் நீங்கள் மோடிக்கு எதிராக அந்த தீண்டாமையை கடைப்பிடிப்பீங்க? இந்துக்கள் விழிச்சுக்கிட்டான்னா என்ன ஆகும்? நீங்கள் எதற்காக இதை பண்ணுறீங்கன்னு இந்துக்களுக்கு தெரியாதா? பஸ்வான் செய்யாததை, மாயாவதி செய்யாததை, ராம்தாஸ் அதவலை செய்யாததை நீங்கள் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் செய்கிறாங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு தான் குறி. அப்போ கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக இந்துக்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய பாஜகவை ஒரு தீண்டத்தகாத சக்தி மாதிரி தமிழ் மண்ணில் காட்டுறதுக்கு ஒரு பின்விளைவு வந்து இந்த விழிப்புணர்ச்சியில் வரத்தானே செய்யும். தமிழக பாஜக தலைவர்கள் வேஸ்ட் பார்ட்டிஸ். அண்ணாமலை கொஞ்சம் நல்லா இருந்தார், மற்றபடி இவங்களாம் வேஸ்ட் பார்ட்டிஸ். பட் தானாய் மக்கள் மத்தியில் ஒரு இந்து உணர்வும் இந்து எழுச்சியும் வந்து பாஜக இந்துக்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய கட்சிங்கனால தீண்டாமை கொடுமையை பாஜகவுக்கு எதிராக பண்ணுறாங்க தமிழ் மண்ணில். அங்கே பீகாரில் இல்லை, யூபியில் இல்லை, மகாராஷ்டிராவில் இல்லை, ஏன் தமிழ் மண்ணில் மட்டும் இது நடக்குதுங்கிற ஒரு பார்வை தமிழர்கள் மத்தியில் மெல்ல மெல்ல அது தெள்ள தெளிவாக குறிப்பாக தமிழ் இந்துக்கள் மத்தியில் அது உருவாகத்தான் செய்யும். சார், இப்போ பனையூர் பாபர் விலகலுக்கு முன்னாடி, அதாவது இப்போ தாவேக்கா விசிகா சேர்ந்த பின்னாடி நிறைய எதிர்கருத்து திமுக தரப்பில் வைக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாகத்தான் விசிகாவை உடைக்கும் வேலையை திமுக செய்கிறதா அப்படின்ற மாதிரி கேள்வி முக்கியம். விசிகா திருமாவளவன் தலைமையிலான கட்சி அதை உடைக்கிறதுங்கிற இடத்துக்கு இல்லை. இதில் வந்து வரலாறுகள் வந்து திமுக நிறைய கட்சிகளை உடைச்சிருக்கின்றது நம்ம அது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது உடைச்சிங்க. இப்போ அதிகாரத்தில் இல்லாத போது என்னத்தை உடைச்சிட முடியும்? அதெல்லாம் இல்லை. கருணாநிதி உடைச்சார் நிறைய கட்சிகளை. ஸ்டாலின் யாரை உடைச்சார்? ஸ்டாலின் யாரையும் உடைக்கல. இதில் வந்து பன்னியூர் பாபு இவர் வன்னியரசுக்கும் அவருக்குள்ள உள்கட்சி முரணில் போகிறார். ஸோ அதே போல் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தாவேக அரசு விரைவில் கவிழும் அப்படின்ற மாதிரியான ஒரு கூட்டம் வச்சுருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து நிறையா சமூக வலைதளங்களில் பேசப்படுது, நிறைய மின்வெட்டுலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. வாய்ப்பு எப்படி சார் இருக்குது? அரசியல் களம் எப்படி இருக்குது? அது அவர் கட்சிக்காரங்கிட்ட, எம்எல்ஏக்கள்கிட்ட, மாவட்ட செயலாளர்கிட்ட ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு அவர் சொல்கிறாரு. இப்படி தான் ஜெயலலிதா அம்மையாரும் கலைஞர் வந்து 2/3 எம்எல்ஏக்கள் ஆதரவு, அவர் முதல்வர்னு 2/3 வர ஆதரவு பெற்று அவர் 2006ஆம் ஆண்டு வந்தபோது கூட ஜெயலலிதா 2007 ஆட்சி அதிகாரம் கலையம்லாம் போஸ்ட் ஓட்டிகிட்டு இருந்தாங்க.
ஒரு வருஷத்தில் ஆட்சி பெறணும்னு எப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ தான் 5 வருஷம் இன்னும் காத்திருக்கணுமேங்கிற எண்ணம் இல்லாமல் இப்போ தேர்தல் வந்துடும், அப்போ தேர்தல் வந்துடும்னு அந்த கட்சிக்காரங்க ஒரு நம்பிக்கையோடு இருப்பாங்க. ஸ்டாலின் கொடுக்கறது கட்சிக்காரங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷனுங்கிறது ஜெயலலிதா இறந்த பிறகு இருந்தது, எடப்பாடிக்கு தனி மெஜாரிட்டியாக இருந்தது. ஸ்டாலின் ஜெயலலிதாவுக்கு மேண்டேட்டோட தொடர்ச்சி எடப்பாடி கிடச்சிது. ஆனால் விஜய்க்கு வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் மேண்டேட் கிடச்சிருக்கு, வந்தவங்களில் மேலுன்னு கிடச்சிருக்கே தவிர 117 கிடைக்கல. அப்போது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டுங்கிறதுனால இந்த விஜய்க்கு மேண்டேட் வந்து ட்ரங்கேட்டட், முழுமையானதல்ல. ஸ்டாலினோட பெருசு, எடப்பாடியோட ரொம்ப பெருசு, அது வேறு விஷயம். அதனால இடைத்தேர்தல் வரும், உடனே ஆட்சி கவலைங்கிறத வந்து எல்லாரும் ஒரு நம்பிக்கை கொடுக்கறது வந்து இயல்பான ஒரு விஷயந்தான். அந்த நம்பிக்கையை ஸ்டாலின் தன் கட்சிக்காரங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறார். சார், இப்போ இந்த காங்கிரஸ் வெளியேறதுலேருந்து திமுகவும் காங்கிரஸும் மாட்டி குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது காங்கிரஸ் முதுகில் குத்திருச்சு, இனிமேல் எந்த வயலும் காங்கிரஸ் சேர்க்கக்கூடாது, பாஜகவோட வெற்றிக்கு காங்கிரஸ் தான் காரணம் அப்படின்றத வச்சுருந்தாரு. அதே போல் இங்கே மாணிக்கம் தாகூர் போன்ற ராஜேஷ்குமார் போன்றவங்களும் குற்றச்சாட்டை மாறி வச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்படி சார் பார்க்க? காங்கிரஸ் பாஜக வெற்றிக்கு காங்கிரஸ் தான் காரணம். சீமானும் அதான் சொல்லுவார், நாமும் அதான் சொல்கிறோம். காங்கிரஸோட பாஜக எதிர்ப்புங்கிற பேரில் பதவி வெறி, நம்பகத்தன்மையற்ற செயல், துரோகம் இதெல்லாம் நியாயப்படுத்துது மாணிக் தாகூர் போன்றவங்க. அப்போ அதே கட்சியில் தான் கார்த்திக் சிதம்பரம் போன்றவங்களும் இருக்கிறாங்க. திமுக நல்ல கட்சி, நான் 2 முறை திராவிட முன்னேற்ற கழகத்தால் எம்பி ஆனேன்னு அவர் சொல்கிறார். தேர்தல் முடிவுகள் வந்த அந்த மறுநாள் 3 மணிக்கே பாஜகவினுடைய பேரில் தான் திமுக அதிமுக எங்கள் பாஜகவை இப்படி சாக்கு போக்கு சொல்லி துரோகம், நம்பிக்கை துரோகம், பதவி வெறி போன்ற முறைகேடான செயல்களில் காங்கிரஸ் ஈடுபடுறதுனால தானே பாஜக இந்தியாவில் வளர்ந்துருக்குன்னு சொல்கிறேன். உங்களோட அயோக்கியத்தனத்துக்கும் உங்களோட முறைகேடான செயலுக்கும் பாஜகவை காரணம் காட்டிடுறது. அதனால தானே மக்கள் வந்து இந்துக்கள் வந்து பாஜக மேலு இவெல்லாம் பதவி வெறிக்காக எதையும் செய்துக்கிட்டு பாஜக மேலே பழிய போடுறதே இவங்களுக்கு வாடிக்கை ஆட்சி, கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக இதை வழக்கம் போலாமல் இந்தியா ஃபுல்லாக காங்கிரஸ் செய்யுதுங்கிறனால தானே பாஜக வளருது. அதைத்தான் நான் சொல்கிறேன். இந்துக்கள் மத்தியில் இன்றைக்கி ஒரு விழிப்புணர்ச்சி வரும். இவங்க தங்களுடைய சுயநலத்துக்கு பதவி வெறிக்கு ஸ்டாலின் முதல்வர் சொல்லிக்கிட்டு விஜய்கிட்ட போய் நிற்கிறதுக்கு பாஜகவை ஒரு குற்றச்சாட்டாக பண்ணுறாங்கன்னா இது அயோக்கியத்தனம், இது முறைகேடான அரசியல், நியாயமற்ற அரசியல், இது ஒரு கண்ணியமற்ற அரசியல்னு இந்துக்கள் விழிப்புணர்ச்சி அடையும் போது தானே மோடி எல்லா இடமும் வளர்ந்துருக்கிறாரு. காங்கிரஸ் கூட இருந்துகிட்டே திமுக பாஜகவினுடைய தூண்டுதல் பேரில் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து சரின்னு நினைக்கலாம். பேச்சுவார்த்தை நடந்துங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இது சேர்ந்ததுக்கு ஆதாரம் இருக்கு. நமக்கு சிவி சண்முகம் பேசியிருக்காரு, பேச்சுவார்த்தை நடத்தப்பட சொல்லியிருக்காரு. இது வந்து செய்தியா சொல்லப்படுதுன்னு தவிர நமக்கு வெளிப்படையாக அதான் இருக்குதான்னு கேட்டேன். வெளிப்படையான ஒரு விஷயத்தை தானே அரசியலில் சொல்ல முடியும். பிஹைண்ட் த சீன் 1000 விஷயங்கள் 1000 கட்சிகள் இடையில இருக்குமே, அது ஒரு சாக்காகாது இல்லையா? இப்போ ஸ்டாலின் ஒரு அறிக்கை விட்றான்னு வைங்க, பாஜக திமுக காங்கிரஸ் இணைந்து செயல்பட்டால் என்ன தவறுன்னு கேட்டார்னா அதை நம்ம குற்றஞ்சாட்டு சொல்லலாம். நடந்தது, சொல்லப்படுது, பேசப்படுதுங்கிறதுக்கு நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. அது உங்க ஒரு அரசியல் நிலைப்பாட்டை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்க சொல்கிறத தானே எடுக்க முடியும். திருமாவளவன் சொல்லியிருக்காரு, சிவி சண்முகம் வெளிப்படையாக நீங்கள் சொல்லுங்கள், ஆதாரம் ஏதாவது சொல்லுங்கள். இப்போ நீங்கள் காங்கிரஸ் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்கிறதுக்கு 2 மந்திரி வாங்கிக்கிட்டு நிற்கிறதே ஆதாரம். இந்த மாதிரி அவங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்கிறது நீங்கள் ஒரு ஆதாரத்தை சொல்லுங்கள். ஆதாரம் இல்லாத செய்தி தானே அது. தங்களுடைய தவறுகளை மறைக்கிறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக தானே எடுக்க முடியும். தாங்களோட மந்திரி பதவி ஆசைக்கு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக தானே எடுக்க முடியும். ஒரு மூத்த தலைவர்கள் மீடியாவில் வந்து பேசுகிறாங்க, இது ஆதாரம் எடுத்துக்க முடியாது சார். இப்போ எடுக்க முடியாது. நடத்துறாங்க, கேட்டாங்க, அது கேட்டாங்க, சொன்னாங்க தானே இருக்காங்க. உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா சொல்லுங்கள். இப்போ நான் இது சொல்கிறேன், நம்பிக்கை துரோகம் பண்ணி 2 மந்திரி வாங்கியிருக்காங்க, ஆதாரம் இருக்குது. அது பேசப்படுது, சொல்லப்படுது, பேசுனாங்க, இது பண்ணுறாங்கன்னு ஒவ்வொரு கட்சிகளுக்கு இடையில் இன்னொரு கட்சிக்கிட்ட தங்களோட முக்கியத்துவத்தை அதிகரிக்கிறதுக்கு பேசுகிறது இயல்பு தானே. இப்போ நீங்கள் இன்னைக்கு விஜய் வந்து கேரளா போகலன்னதுமே பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வந்து டக்குன்னு கேரளா முதல்வருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் இல்லையா? இது கூட ஒரு எவிடன்ஸோட வரக்கூடிய ஒரு செய்தி. இந்த மாதிரி எவிடண்டாக ஒன்று சொல்லுங்கள். என்டிஏ கூட்டணியில் இருந்துக்கிட்டே ராயராஜ சோழன் இது செப்பு பட்டயத்தை கொண்டு வந்ததை வரவேற்றக்கூடிய எடப்பாடி பழனிசாமி டக்குன்னு கேரளா முதல்வருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறார். பாஜகவில் உறுதியோடு இருக்கிறாரா, காங்கிரஸ் நோக்கி நகர்றாரான்னா இது ஒரு எவிடன்ஸ். இந்த மாதிரி ஒரு எவிடன்ஸோட சொல்லுங்கள். உங்களோட பதவி ஆசைக்கு நீங்கள் செயல்படுறதுக்கெல்லாம் ஒரு தரவுகள் இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி நீங்கள் சமாளிக்க பார்க்குறீங்க. சரி, இப்போ இந்த தாவேக்காவுக்கு ஆதரவு இப்படி சொன்னால் கிறிஸ்டின் முஸ்லீம் கன்வின்ஸ் ஆகிடுவான். இந்த இடம் தான் இந்துக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி வரும் 29. உறுதியாக உங்களோட சந்தர்ப்பவாதம் சுயநலம்லாம் இந்துக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான்.
தமிழக பாஜக தலைவர்களை சொல்லலை, அது வேஸ்ட்டுக்கு. அவங்க இந்து உணர்வுள்ள மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சார், இப்போ தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்த பின்னாடி அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் தனியாக செயல்பட்டாங்க. இப்போ அமைச்சரவை இடம் இல்லைன்றக்காக இப்போ மறுபடியும் அதிமுக ஒரு சமரச முயற்சி நடக்கிறதா சொல்லப்படுது. இப்போ 2 எம்எல்ஏக்கள் 7 மணி தரப்புலேருந்து இங்கே எடப்பாடி தரப்புக்கு வந்ததாக சொல்லப்படுது. எப்படி அதிமுக மறுபடியும் ஒன்றுக்கு வாய்ப்பு இருக்குது? இதில் இவங்க மீண்டும் எடப்பாடி தரப்பில் வர்றதுக்கு பலருக்கு தங்களுடைய ஈகோ இடம் கொடுக்காது. அதே வேளையில் விஜய் தரப்புலேயும் 35 மந்திரி போட்டு முடிச்சிட்டாங்க. மீண்டும் விஜய் தரப்பில் அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணி எப்படி எடுப்பாங்கங்கிறது சிக்கல் தான். இவங்க பதவியை ரிசைன் பண்ணிக்கிட்டு விஜய் டிக்கெட் கொடுத்து அந்த டிக்கெட்டில் ஜெயித்து இந்த மினிஸ்டரில் 120 வரை ட்ராப் பண்ணிக்கிட்டு அவங்கள அமைச்சராக்கிறது தான் நடக்கும். அது விஜய்கிட்ட இருக்கிறவங்க அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்கள் விஜய் மீறி ஜெயித்துட்டு விஜய் அமைச்சரவையில் மந்திரியாக இருக்கணும்னு பெருமை பேசுவாங்க. நீங்கள் ரிசைன் பண்ணிக்கிட்டு விஜயாலேயே ஜெயித்தாலும் ஏற்கனவே விஜய் மீறி ஜெயித்திருக்காங்கல்ல. அப்போ நீங்கள்லாம் ஒன்றும் இல்லை, விஜய்க்கு நிழலில் வந்தவங்க, நாங்கள் விஜய் மீறி ஜெயித்துட்டு இப்போ அமைச்சரவாக இருக்கணும்னு நாளைக்கு இவங்க பேசுவாங்கிற அடிப்படையில் இப்போவே சிட்டிங்காக விஜய்கிட்ட இருக்கக்கூடியவங்க விஜய்கிட்ட அதை அலோவ் பண்ணாத அளவுக்கு தான் அவங்க அரசியலை பண்ணுவாங்க. ஸோ எப்படியோ இவங்க ஒரு திரிசங்கு சொர்க்கத்தில் திக்கு தெரியாத காட்டில் இந்த எம்எல்ஏக்கள் மாட்டிக்கிட்டதாக தான் நான் பார்க்குறேன். இப்போ சமாதான முயற்சி நடப்பதாக சொல்லப்படுது. சமாதான முயற்சி நடக்குது. சமாதான முயற்சியில் கண்டிஷன் பிரச்சனை ஆகும். இப்போ சமாதான முயற்சியில் எடப்பாடி கை வாங்கிட்டு அப்போ அவர் மீண்டும் அவர் போட்டவங்களால் நீக்கிட்டு மாவட்ட செயலாளர் கொடுக்கறதில் யோசிப்பார். இப்போ இவங்க மீண்டும் நாங்கள் விஜய்கிட்டே போகிறோன்னு சொன்னாங்கன்னா எடப்பாடி இறங்கி சமாதானம் பண்ணுவாருங்கிற எதிர்பார்ப்பும் இவங்கள்ட்ட இருக்கலாம். ஸோ இவங்க அவசரப்பட்டு 32 பேரை திரட்டாமல் அவங்க இந்த இடத்துல விஜய் எடப்பாடிக்கிட்ட தோத்துட்டார். இப்படியே போட்டுட்டுங்க, விஜய் எடப்பாடிக்கிட்ட தோத்துட்டார். நம்ம எடப்பாடியோட அரசியல் சந்தர்ப்பாதங்களை அம்பலப்படுத்த தான் செய்கிறோம். அவர் என்டிஏல இருந்துக்கிட்டே கேரளாவுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது, சதீஷனுக்கு மந்திரி சபையில் எடுத்த வாழ்த்து தெரிவிக்கலாம் நம்ம தான் தமிழ் மண்ணில் அதை இவரோட இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்துகிறோம். அவர் காங்கிரஸுக்கு ஒரு பார்கெனிங் ஏற்றுறாரு, அல்லது காங்கிரஸ் விஜயை விட்டுட்டு நம்மகிட்ட எதிர்காலத்தில் 3 வருஷம் இருக்கு வந்துட மாட்டானாங்கிற எதிர்பார்ப்பில் அவர் அரசியல் பண்ணுறாரு. ஆனால் இந்த இடம் விஜய் தோத்துட்டாரு, எடப்பாடி ஜெயித்துட்டாருங்கிற இடத்துல அந்த இடத்துல ஆணித்தரமாக நம்ம பதிவு பண்ணலாம். ஏன்னா விஜய் அந்த எம்எல்ஏக்களை என்கரேஜ் பண்ணதுக்கு போய் பார்க்கும்போது அவரால் அவங்கள தனி ஆளாக எடுத்து தன் கட்சியில் சேர்த்து அமைச்சர் பதவி கொடுக்க முடியல. அதை தெளிவாக அடித்தது மட்டுமில்லை, காங்கிரஸ் ஆதரித்து டெல்லி காங்கிரஸுக்கிட்டே உங்களை கைவிட்டுக்கிட்டு என்னோட ரிப்பலை வச்சு நடத்த போகிறாருன்னு அப்படி வர போட்டு கொடுத்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி. ஸோ அவர் சமர்த்தர், மிகப்பெரிய ராஜதந்திரமான அரசியல்வாதிங்கிறத நம்ம அவர் எதிர்த்தாலும் அவரை எக்ஸ்போஸ் பண்ணினாலும் அவருடைய ராஜதந்திரத்தையும் நுணுக்கத்தையும் என்னைக்கு நாம் குறைச்சி மதிப்பிடலை. இப்போவே டக்குன்னு தன்னுடைய ஆட்களை விஜய் மந்திரியாக்க விடாமல் பண்ணுறதுக்கூடிய ஒரு சூழ்நிலையில் டக்குன்னு விஜய் கேரளா போகலன்னதும் கேரளா காங்கிரஸ் அரசுக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்து அதை டெல்லியில் தன்னுடைய ஏற்கனவே 20 சீட் ஆஃபர் பண்ணார். திருநாக்கரசு, சவுக்கு சங்கர் போன்ற சகோதரர் போன்றவங்கலாம் 20 சீட் ஆஃபர் பண்ணார் 24. அவங்க ஸ்டாலின் கூட நின்றுட்டாங்க. 6 கொடுக்கக்கூடிய இடத்துல ஸ்டாலின் டக்குன்னு 10 கொடுத்துட்டாரு, அங்கேயே நின்றுட்டாப்புல. அதே மாதிரிப்பட்ட ஒரு ஆஃபரை இப்போ அவர் அங்கே முன் வைக்கிறாருங்கிறதான் என்னோட கூட்டணிக்காக நாளைக்கு இருக்குது. இன்னைக்கே அவர் விஜய் தான் எதிரி, விஜய் தான் நம்மகிட்ட இருந்து ஆளை பிரித்து மந்திரி கொடுக்க போறாரு, அதை எப்படி தடுக்கணுங்கும் போது விஜய் கேரளா போகலன்னு சொன்னதும் டக்குன்னு 3 மணிக்கு ஒரு வாழ்த்தை தெரிவிக்கிறார். அப்போ அவர் எவ்வளோ நுணுக்கமாக அரசியலை பண்ணுறாரு. நான் மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங்னு அவர் நான் சொன்னது கரெக்டு. பாஜகவில் தான் அவரை அண்ணாமலையை நீக்கிக்கிட்டு அவரை நம்பி பாஜகக்காரங்க தான் இப்போ சிக்கல்லையும் சிரமத்திலையும் இருக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். சார், இப்போ அதிமுக எதிர்காலம் எப்படி இருக்கும் சார்? இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் அதிமுக எதிர்காலம் மீண்டு வர வாய்ப்பு இருக்குங்களா? குறைஞ்சபட்சம் தேவகவுடா அளவுக்கு அவர் இருப்பார். அதில் நான் மாறுபட்ட கருத்து அன்னைக்கும் சொல்லலை, இன்னைக்கும் சொல்லலை. 10 ஆண்டுகளாக நான் அதை தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் வந்ததும் சசிகலா காலில் விழுந்துக்கிட்டு அம்மா தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுவாருன்னு சொன்னாங்க. இல்லை, அதிகாரத்துக்காக தான் சசிகலாவுக்கு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க அதிமுக அரசியல், அது சகஜம். அந்த அதிகாரமே அவர்கிட்ட இருக்கும்போது இனிமேல் அவர் சசிகலாவை ஏற்றுக்க மாட்டார் தான் சொன்னேன். அதே மாதிரி சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் 3 வரையும் அவர் ஏற்றுக்க மாட்டார் கட்சிக்குள்ளே. காரணம் அவங்க போட்டியாளர்கள்ங்கிற லெவலில் இருப்பாங்க. இவங்கள கண்டிஷனோட ஏற்றுக்குவார். வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் இவங்களை கண்டிஷனோட ஏற்றுக்குவாங்க. இப்போ அவரும் அவர் போடக்கூடிய கண்டிஷன் பிடிக்காம தாவேக்காவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டையே மீண்டும் எடுக்கிறாங்க. வேலுமணி அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செய்திகளை சந்திக்கும் பொழுது டிடிவி தினகரன், சசிகலா அம்மையார் இவங்களை எல்லாம் ஒன்று சேர்க்கின்ற மாதிரியான கோரிக்கையை வச்சிருக்காரு. இப்போ ஒருவேளை ஒன்றிணையும் பொழுது இந்த பழைய ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி அதுக்கு சம்மதிக்க மாட்டார். ஏன்னா இவங்க தினகரனும் சசிகலா அம்மையாரும் போட்டியாளர்கள், இவரை விட பெரிய உயரத்தில் இருந்தவங்க. சிஎம்ஐ கமாண்ட் பண்ணி தன்னுடைய அலுவலகத்தில் வச்சு
இது ராயப்பேட்டை அலுவலகத்திலே வச்சு சிஎம்ஐ தன்னறைக்கு வர வச்சு கமெண்ட் பண்ணி பார்க்க வச்சவர். துணை பொதுச் செயலாளராக துணை பொதுச் செயலாளராக அந்த பதவியில் இருந்து சசிகலா அம்மையார் வந்து பொதுச் செயலாளர் டெசிக்னேட்டாக இருந்தவங்க. ஸோ இந்த உயர் இடத்துல இருந்தவங்க வந்து உள்ளே வந்தால் மீண்டும் வந்து தன்னை தூக்கி போட்டுட்டு அவங்க அந்த இடத்துல உட்காந்துருவாருங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும். அந்த எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்கினா தான் இவங்களை சேர்த்துக்குவார், அதுவரை சேர்த்துக்க மாட்டார். இப்போ பொதுக்குழு கூட்டி தான் நோக்கி நகர்ந்துக்கு இருக்கு அதிமுக. ஒருவேளை பொதுக்குழு கூட்டப்பட்டால் இப்போ ஒருவேளை நிபந்தனை மீறி வந்தாலும் கூட பொதுக்குழுவில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது? பொதுக்குழு இப்போ கூடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பொதுக்குழு கூடுனா அது எடப்பாடிக்கு பொதுக்குழுவாக தான் கூடும். இவங்களுக்காகலாம் பொதுக்குழு கூட்டி அவர் கட்சியில் பிளவு இருக்கிற மாதிரிலாம் காட்ட விரும்ப மாட்டார், அதை தடுக்க தான் பார்ப்பார். நிச்சயமாக சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பயந்துக்கிட்டு நன்றி சார். நன்றி தம்பி.